ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த செஷனில் நம்ம பாசிவா புக்கில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார பிரச்சனைகளில் ஷெட்யூல்டு ட்ரைப் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் ஏபிஎஸ் சீரீஸ் போயிட்டுருக்கு, ஆத்தர் புக் சீரீஸ் போயிட்டுருக்கு. 2026 வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு புக்கு தான். மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வரக்கூடிய நமக்கு டாபிக் தான். ஸோ ஏபிஎஸ் சீரீஸில் வந்து தற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன் சார் புக் எடுக்கிறோம், சிவா சார் புக் எடுக்கிறோம். இந்த மாதிரி பைலிங்குலா மெட்டீரியல் கொடுத்துட்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். அது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த். அடுத்தது 17 டிபார்ட்மெண்ட், இம்பார்ட்டன்டான டிபார்ட்மெண்ட் இருக்கிற பாலிசி நோட்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு வரும். இல்ல தனியா ஒவ்வொரு புக்கும் கூட நீங்க சீரீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல் சொல்லிடுவாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் சென்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2011 சென்சஸ் படி எவ்வளோ சீனியர் சிட்டிசன் இருக்காங்க, எவ்வளோ டிசபிலிட்டிஸ் இருக்காங்க அப்படிங்கிறது 2 மெயின்ஸ்ல கட்டாயமா நீங்க எழுத வேண்டியது இல்லையா? ஸோ அந்த படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 8.6% மொத்த பாப்புலேஷன்ல 8.6% வந்து பழங்குடியினராக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பைலிங்குலாவுமே இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். டோட்டல் பாப்புலேஷன் என்ன ஆஸ் பர் 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 8.6% வந்து இருக்காங்க. ஓகே, சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா அவங்களும் 8.6% தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பர்சன்ட்? 1.17%. அவங்க லிட்ரஸி ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 54.34%. நமக்கு தெரியும் லார்ஜஸ்ட் ட்ரைப் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பில்ஸ் பழங்குடியினர். பில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் குழுவாக இருக்கிறாங்க. மொத்த நிறைய நம்பர்ல வந்து அதிகமா இருக்கிறவங்க வந்து மத்திய பிரதேசம். பர்சன்டேஜ்ல வந்து அதிகமான பழங்குடியினர் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிசோரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிர்சா முண்டாவோட பர்த்டே தான் நவம்பர் 15. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜன்ஜாதியா கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்றோம். ட்ரைபல் ப்ரைடு டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பர்த் ஆனிவர்சரி ஆஃப் பிர்சா முண்டா. எப்ப இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை அனுசரிச்சுட்டு வர்றவங்க அப்படின்னா 2021 இருந்து. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா உலக பழங்குடியினர் தினம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 9. ஸோ தமிழ் புதல்வன் திட்டமும் எப்பதான் வருது? ஆகஸ்ட் 9 தான். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? வேர்ல்டு ட்ரைபல் டேன்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் வேர்ல்ட்ஸ் இண்டிஜினஸ் பீப்புள் அப்படிங்கறத நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், நேஷனல் கமிஷன். ஓகேங்களா? தேசிய ஆணையம். தேசிய பழங்குடியினர் ஆணையம் எப்ப வந்திருக்கு அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா February 19, 2004 வந்திருக்கு. அடுத்த முதல் தலைவர் யாரு, தற்போது தலைவர் யாரு அப்படிங்கறத இந்த நோட்ஸ்ல கொடுத்திருக்காங்க, நீங்க படிக்கலாம். அரசியலமைப்பு விதி வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப்க்கு 338A 338A 338னா அது எஸ்சி பீப்புளுக்கு வரும். அடுத்தது 338Bங்கிறது பிசிக்கு வரும். இது நமக்கு தெரியும். தமிழ்நாட்டுல மொத்தம் எவ்வளவு உட்பிரிவுகள் இருக்கு? பழங்குடியினர் 37. அதுல வந்து எவ்வளவு பிபிடிஜிஸ் இருக்காங்க அப்படின்னா 6. ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம படிச்சுக்கணும். டோட்டல் ரெகக்னைஸ்ட் ட்ரைப்ஸ் வந்து தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 2023 காலகட்டத்துல நரிக்குறவர் அவங்கள வந்து ட்ரைபல் பீப்புளா வந்து அங்கீகாரம் பண்ணாங்க. ஸோ இந்த விஷயம் நீங்க படிக்கணும். பிவிடிஜி வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு குரூப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 குரூப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ யார் யாரெல்லாம்? தோடா, கோத்தா, குறும்பாஸ், இருளர், பனியர், காட்டுநாயக்கன், இதெல்லாம். ஓகேவா? தோடு காணாம போச்சு. இருள வந்து குருடர் மாதிரி நம்ம தேடுற பணிய மேற்கொண்டுட்டு இருக்கோம். இது நாயகன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டெய்லி கிளாஸ்ல வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தமிழ்நாட்டுல பழங்குடியினர் நல இயக்குனரகம் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா 2000 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டைரக்டரேட் ஆஃப் ட்ரைபல் வெல்ஃபேர். ஸோ ட்ரைபல் வெல்ஃபேர் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் கமிஷன் இல்லைங்களா? ஸோ அதை நீங்க டிஃபரன்ஸ் படுத்தி பார்க்கணும். இது வந்து 2 மெயின்ஸ்க்கு வரும். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ட்ரைபல் பீப்புள் ஃபேஸ் பண்றாங்க? லேக் ஆஃப் பேசிக் கம்யூனிட்டிஸ், எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இருக்காது, ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது, வன வளங்கள் எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் எல்லாமே அழிக்கிறனால அவங்க மக்கள் வந்து மைக்ரேட் ஆறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆறாங்க. பொருளாதார வாய்ப்புகள், ஏன்னா இவங்களுக்கு ஒன்லி ஃபாரஸ்ட்ல வர மைனர் ப்ரொடியூஸ் பண்றது, இதை வச்சுதான் அவங்களோட பொருளாதாரமே இருக்கு. வேற வேலையும் இருக்காது இல்லையா? வேலையின்மை, ரொம்பவே லேக் ஆஃப் லிட்ரஸி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்க எதிர்கொள்றாங்க இல்லைங்களா? ஸோ அது ஃபுல் இருக்கும், அதை நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து கிளாஸ்ல பார்க்கலாம். அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த 2024
இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கிளாஸ் டெய்லியுமே எடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஜஸ்ட் கமெண்ட்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த வருஷம் ஃபுல்லுமே வந்து ஒரு கோர்ஸ் இருக்கு. 1 வருட வகுப்புகள். 1 வருஷம் ஃபுல்லும் அடுத்த வருஷம் ஃபுல்லு வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 இந்த தேர்வுகளுக்கான வகுப்புகள் வித் மெட்டீரியல்ஸோட இருக்கு. இப்ப நான் காமிச்ச மெட்டீரியல் மாரி இருக்கும். ஸோ டீட்டெயிலுக்கு வந்து நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப லிமிட்டட் சீட் தான். ஒரு 50 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நாங்க வந்து போட்டுருக்கோம். சரிங்களா? குரூப் 1 பிரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் வித் ரெக்கார்டட் இருக்கும். 2A கிளாஸும் இருக்கு. குரூப் 4 உங்களுக்கு தெரியும் 16 அவுட்சோர்ஸ் புக் ஓலைச்சுவடி சீரிஸ்னு தமிழுக்கு போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அது அடுத்து இப்ப நான் காமிச்ச மெட்டீரியல் பாசிவா புக் மெட்டீரியல் இந்த மாதிரி தான் பைலிங்குலா குடுத்து ஒவ்வொரு டாபிக்குமே உங்களுக்கு MCQ கேட்போம் இல்லைங்களா? ஸோ வெங்கடேஷன் சார் புக்கு, பாலிசி நோட்ஸ், அப்புறம் இந்தியன் பாலிட்டி இதெல்லாம் நம்ம போகுது. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே பைலிங்குவல் மெட்டீரியல் டெஸ்ட் ஃபார் ஈச் டாபிக் வந்து இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ ஆல்ரெடி நான் CBT ஜாயின் பண்ணிட்டேன் மேம் 2000 பே பண்ணினா நீங்க பேலன்ஸ் 3000 மட்டும் பே பண்ணா போதும். 2026 முழுவதும் எங்களோட பயணம் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கான ஒரு ஜாப் இருக்கு. எந்த டெஸ்ட்டுமே எந்த கிளாஸுமே வந்து ஸ்கிப் பண்ணாங்க பாருங்க. தேங்க்யூ.